ஹலோ கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய நினைக்கலாம். ஸோ போன வீடியோல அதை பத்தி பார்த்தோம்னா தேங்கனோட சல்ஃபர் ஆட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா போன வீடியோல ஸ்கேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ஸ்கேம் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். லைக் பெட்ரோல் வந்து லாஸ்ட் ஒரு பை ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட், நோ ஸ்மெல், நான் ஃபிளேமபிள், கலர்லெஸ். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கோகனட், சல்ஃபர், வெஜிடபிள், ஆலிவ் இதோட ஸ்மெல்லு கலர்லாம் சேர்த்து ஸ்கேம் பண்ணி மார்க்கெட்ல எடுத்துறாங்க. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கு. பட் நம்ம ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றதுனால அது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடுறாங்க. அது இல்லாம நம்ம லைக் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா பண்றதுனால ஸோ நிறைய மல்டி பிராண்ட்ஸ் வந்துருது நம்ம கிட்ட. அதனால மார்க்கெட் நிறைய இருக்கு. லைக் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், ரிலையன்ஸ்லாம் நிறைய இருக்கு அது மாதிரி. ஸோ நான் அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பாட்டில் எடுத்து ஷேக் பண்ணுங்க. நோ பபிள், ஓவர் ஸ்மெல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பெட்ரோல் பை ப்ராடக்ட்னு அர்த்தம். ஸோ ஒரு எண்ணெய் கெட்டு போச்சு அப்படின்னு அது நேற்றே டார்ச் அடிச்சு காமிச்சிருந்தேன். ஏன்னா அது ஃபேமஸான தேங்காய் பிராண்ட், ஓகேவா? அதில் டார்ச் அடிச்சு அடிச்சும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசிபிட் ஃபார்மாக இருந்துச்சு. அந்த பிரிசிபிட் ஃபார்ம் ஆயிருந்தா உள்ள எண்ணெய் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெட்டு போயிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கெட்டு போயிடும், ஒரு 15 டேஸ்ல கெட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் டார்ச் அடிச்சு காமிச்சேன், ஓகேவா? நம்ம கோகனட்ல செஞ்சா அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ தேங்காய் எப்படி இருக்கணும்னா போன வீடியோல காமிச்சிருப்பேன், நான் காமிச்சு குட்டி பாட்டில் இருக்கணும். அதுதான் என்னோட பிராண்டான தேங்காய். 200% பியூர். எனிவே அடுத்த வீடியோ சந்திப்போம். என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், பண்ணிட்டு போயிருங்க.